தர்மபுரி அருகே பிரிந்து சென்ற மனைவியை சமாதானப்படுத்தி அழைத்து வரச் சென்ற கணவர் கொலையாளியாகி உள்ளார். பட்டப்பகலில் மனைவியை கொலை செய்துவிட்டு 2 குழந்தைகளுடன் தப்பியவர் சிக்குவாரா? தர்மபுரி மாவட்டம் அரூரைச் சேர்ந்தவர் 50 வயது பூங்கொடி. அரூர் பேருந்து நிலையத்தில் வளையல் கடை நடத்தி வருகிறார். இவரது மூத்த மகள் 29 வயது மகா. இவருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கும் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 9 மற்றும் 5 வயதில் 2 குழந்தைகள் உள்ளனர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மகா தனது அம்மா வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி மனைவியை சமாதானப்படுத்தி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வெங்கடேசன் அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் இன்று காலை 7 மணிக்கு மனைவி குழந்தைகளுடன் அரூர் திரும்பியுள்ளார். பர்கூரில் உள்ள வீட்டுக்கு செல்லலாம் என கூறி மனைவி குழந்தைகளை வெங்கடேசன் அழைத்துள்ளார். அதற்கு மகா மறுத்துள்ளார். இதனால் காலை 8:30 மணி அளவில் மீண்டும் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தாய் பூங்கொடி பூக்கடைக்கு சென்று விட்ட நிலையில் வீட்டில் இருந்த மகாவின் பாட்டியான 70 வயது மூதாட்டி லட்சுமி இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றுள்ளார். இருவரும் சமாதானம் ஆகாததால் மகள் பூங்கொடியை அழைத்து வர அரூர் பேருந்து நிலையத்தில் உள்ள பூக்கடைக்கு மூதாட்டி லட்சுமி சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையேயான தகராறு முற்றி வெங்கடேசன் கத்தியால் மகாவை கழுத்து மற்றும் கையில் வெட்டி உள்ளார். இதில் படுகாயமடைந்த மகா இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்துள்ளார். இதையடுத்து குழந்தைகள் இருவரையும் அழைத்துக் கொண்டு வெங்கடேசன் அங்கிருந்து தப்பி உள்ளார். அதிக ரத்தம் வெளியேறியதால் சம்பவ இடத்திலேயே மகா உயிரிழந்துள்ளார். 9 மணி அளவில் பூங்கொடி மற்றும் லட்சுமி வீட்டிற்கு வந்தபோது மகா இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று அரூர் உட்கோட்ட காவல்துறை பொறுப்பு கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி மற்றும் அரூர் காவல் ஆய்வாளர் செந்தில் ராஜமோகன் விசாரணை மேற்கொண்டனர். மகா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கணவர் வெங்கடேசனை தேடி வருகின்றனர். அவர் பிடிபட்டால்தான் இருவருக்கும் இடையில் என்ன நடந்தது, கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து முழுமையாக தெரிய வரும். பட்டப்பகலில் மனைவியை கொலை செய்துவிட்டு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கணவர் தப்பி ஓடிய சம்பவம் அரூரில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.